கயல் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல அன்புவோட ஒரு செயல் குடும்ப உறவுகளையே அசைச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. போனஸ் பணத்துல எல்லாருக்கும் துணி எடுத்த அன்பு பில்லை செக் பண்ணும்போது தான் ஒரு பெரிய தப்பை கண்டுபிடிக்கிறான். தவறுதலா 10,200 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவைய அண்ணித்தனத்துக்கு கொடுத்துட்டதா தெரிஞ்சதும் அன்பு பதறி போறான். அவங்களுக்கு எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான புடவை, அதை வாங்கிட்டு வேற சின்ன புடவை கொடுக்க போறேன்னு அவன் சொன்னது ஷாலினிக்கே பேரதிர்ச்சியா இருந்துச்சு. ஷாலினி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அன்பு கேட்கறதா இல்ல. கொடுத்த பரிசை பிடுங்கிறது அசிங்கம், உறவு கெட்டு போயிரும்னு மனைவி கெஞ்சினாலும் தனத்துக்கு இவ்ளோ பெரிய புடவை கட்ட தகுதி இல்லைன்னு அன்பு பேசின வார்த்தை ரொம்ப தப்பு. ஷாலினி தனத்தை பார்க்க போனப்போ நடந்த ட்விஸ்ட் தான் ஹைலைட். அன்பு பேசின அத்தனையும் தனம் காதுல விழுந்திருக்கு. நாங்க ஏழையா இருக்கலாம், ஆனா எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்குன்னு சொல்லி தனம் 13,000 ரூபாயை தூக்கி ஷாலினி கிட்ட கொடுக்கறப்போ சிலிர்ப்பா இருந்துச்சு. புடவைக்கான காசு மட்டும் இல்லாம மூர்த்திக்கும் பாப்பாவுக்கும் எடுத்த துணிக்கான காசையும் சேர்த்து கொடுத்துட்டு பொங்கல் அன்னைக்கு சண்டை வர வேண்டாம், இதை மூர்த்தி கிட்ட சொல்ல மாட்டேன்னு தனம் சொன்னது அவங்க பெருந்தன்மையை காட்டுது. கயல் குறுக்க வந்ததும் 2 பேரும் சமாளிக்கிறாங்க. ஷாலினி அந்த பணத்தை இப்போ அன்பு கிட்ட கொடுத்தா பெரிய பிரச்சனை வரும்னு மறைச்சு வைக்க முடிவு பண்றா. அன்புவோட இந்த தரம் தாழ்ந்த புத்தி அவனையே அசிங்கப்படுத்திருச்சு. கடைசியா தேவி வாசல்ல உட்கார்ந்து குழந்தைக்காக ஏங்கி அழுவுறது நெஞ்ச உருக்குது. கயல் ஆறுதல் சொல்லி விக்னேஷுக்கு ஃபோன் பண்ணா அவன் எடுத்தெறிஞ்சு பேசுறான். தேவி தன் குழந்தைய பார்ப்பாளா? அன்புவோட சுயரூபம் மூர்த்திக்கு தெரிய வருமா? கமெண்ட்ல சொல்லுங்க.